பட்டா கொடுத்து சைன் போடு நல்லா வாங்குறாங்க. குடுக்குறோம், ஆதார் கார்டு குடுக்குறோம், சைட் கார்டு குடுக்குறோம். எடுத்துட்டு பேசுறாங்க. ஒண்ணுமே இல்லாத போயிட்டுங்க. உங்களுக்கு தெளிவான நல்ல கேள்வி இது. ஏன்னா நாளைக்கு இன்னும் யாராவது லைன்ல கேட்பான். என்ன கேக்குறாங்க தான் கேக்குறாங்க. நான் என்ன சொன்னேன், நீ போய் 100 பேருக்கு சொல்லுவேன்னு சொன்னேன். 100 பேர்ல இந்த கேள்வியை உன்னை கண்டிப்பா கேட்பாங்க. கேக்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா 25 வருஷம் ஆச்சு மைன்ஸ் மோடி. இது மத்திய அரசின் கீழே இருக்கிற சொத்து. HAL இருக்கிறவன் மத்திய அரசு தான், பெமல்ல இருக்கிறவன் மத்திய அரசு தான், வேற இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கிற எல்லா பொதுத்துறை நிறுவனத்தில் இருக்கிறவங்க மத்திய அரசு தான். எம்ப்ளாயி வேலை இருக்கிற வரைக்கும் குவார்டர்ஸ்ல இருக்கணும். எம்ப்ளாயி வேலை விட்டவன குவார்டர்ஸ் விட்டு காலி பண்ணி போடணும். நீ சைன் பண்ணி கொடுத்தாதான் உனக்கு செட்டில்மெண்ட். இதான் சட்டம். இதுதான் மத்திய அரசின் கீழே அந்த சட்டம். நம்ம தங்க சுரங்கத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல யாராவது வயசான அம்மா இருந்தா, ஒரு பழைய காலத்தினுடைய இது 70வது வருஷத்துக்கு முன்ன 1970க்கு முன்ன வேலை விட்டா வீடு நீ சைன் பண்ணி கொடுத்துட்டு காலி பண்ணிடணும். வேலூருக்கோ குடியாத்துக்குமோ அவங்க ஊரை விட்டு ஏறி போயிட்டு இருப்பாங்க. ஆனா 73ல நம்ம மைண்ட்ஸ்ல ஒரு ரூல்ஸ் வந்துச்சு. வேலை விட்டா கூட அவங்க ஒரு 5000 ரூபாய் பணத்தை ஒதுக்கிட்டா அவங்களுக்கு இந்த வீடை வாடகையில் கொடுக்கலாம், கமர்ஷியல் ரெண்ட்ல கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, வேலை விடுறவங்க என்ன பண்ணாங்க, யார் பேர்லயே போட்டுக்கின்னு இந்த வீடுங்களை அப்படியே கண்டினியூ ஆனாங்க. அப்படி கண்டினியூ ஆகினுக்கிற வீடு ஒரு 10,000 வீடுக்குதா, மாசம் வாடகை கட்டுறவங்க இந்த லைன்ல இருக்கிறாங்க இல்லையா, அப்படி இப்படி வந்தாங்க. மைன்ஸ் மூடின பிறகு மைன்ஸ் மூடினது தப்புன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ்ல ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பு என்ன வந்துச்சுன்னா, மைன்ஸ் மூடினது சரி, ஆனா அங்க வாழ்ந்துக்கிறாங்களே அந்த மக்கள் 150 ஆண்டு காலமா உலகத்திலே எவனும் மைன்ஸுக்குள்ள கெனிக்குள்ள இறங்குறதுக்கு தயாரா இல்லாத போது தாழ்த்தப்பட்டவர்கள் தமிழர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம தான் வயிற்று பொழப்புக்காக மைன்ஸ்குள்ள இறங்கி மேல வருவோமா பணமா வருவோமான்னு கூட தெரியாம தான் உயிரையே மாச்சிக்கின வரலாறு கொண்ட இந்த ஊர்ல சாதாரணமா அந்த வீடு விட்டுரு, அது என்ன ஷீட்டு ஒரு இது, அதுக்கு ஒன்றும் ரேட் இல்லை, அவன் வாழ்ந்துக்கிறான் இல்லையா, அந்த இடத்துக்கு ஒரு அடிக்கு 10 ரூபாய்க்கு அவனுக்கு வித்துடு. யாருக்கு? 3500 தொழிலாளிக்கு அதை வித்துடு. அது கீழே எழுதுறார். அதுக்கு முன்னாள் தொழிலாளர்கள் யாரெல்லாம் உழைச்சி ரிட்டையர்ட் ஆகி அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிறானோ அவனுக்கும் 10 ரூபாய்க்கு அதே ரேட்ல வித்துடு. 3வது எழுதுறாங்க, அந்த அவர்களுடைய குடும்பங்கள் யாராவது, அவர்களுடைய பிள்ளைகள் யாராவது அந்த வீடுகளில் வாழ்ந்துன்னு இருந்தா அவர்களுக்கு அதே ரேட்ல வித்துடு அப்படின்னாரு. 1000 அடி 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னா அது 10 ரூபாய்க்கு விற்கணும் ஒரு ஸ்கொயர் ஃபீட். 1000க்கு மேல ஒரு வீடு அளவு இருக்குதுன்னு சொன்னா அது 20 ரூபாய்க்கு விற்கணும். 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமா இருந்தா அதை 3030 ரூபாய்க்கு விற்கணும். இந்த தீர்ப்பு வந்தது 2003ல. இந்த தீர்ப்பை மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அப்போ ஒரு இந்த முடிவை அமல்படுத்தணும் இல்லையா, கோர்ட் எழுதிடுச்சு. அமல்படுத்துறது யாரு? அரசாங்கம் அமல்படுத்தணும். தொழிலாளி காசு வாங்குறதுலன்னு அமைதியா நின்னுக்கிறான். அப்ப 2006ல ஒரு இந்த இதை நாங்க ஏத்துக்கிறோம் சார். ஒரு கொஸ்டின் இது நம்ம சொல்லிடுறோம் அப்புறம். இந்த ஏத்துக்கிறோம், நாங்க இதை ஏத்துக்கிறோம்னு சொல்லி ஒரு கேபினெட் முடிவு அரசு ஆணை வெளியிட்டாங்க. 2007 அந்த அரசு ஆணையை கொடுத்தாங்க. எல்லா தொழிற்சங்கங்க என்ன சொன்னாங்க, நான் ஓகே நீங்க கொடுத்ததுனால நாங்க வேலை விடுறோம்னு சொல்லி VRS எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்தவன் 50% காசு வாங்கினான். மீதி இந்த தங்க சுரங்கத்தை யாராவது எடுத்து நடத்தினா நாங்க கொடுக்குறோம்னு அந்த நேரத்தில் அவங்க பண்ணிட்டாங்க. வீடுங்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோன்ட்டு கார்பன் பேப்பர், வெள்ளியில கார்பன் பேப்பர்ல பிரிண்ட் ஆன 3500 தொழிலாளிக்கு ஹவுஸ் சேல்னு ஒன்று கையில கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கின்னு அவங்க என்ன பண்ணாங்க, எழுதி கொடுத்தாங்க. எப்போ நீ எனக்கு பட்டா கொடுப்ப? இன்னைக்கு கூட அந்த பிரச்சனை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே அவங்களுக்கு ஒரு பொசிஷன் சர்டிஃபிகேட்னு அவங்க கொடுத்தாங்க. நான் சொல்றது பாயிண்ட் நம்பர் 1லயே இன்னும் மோதினுக்கிறோம். நான் சொன்னது இன்னொன்னு 2வது 3500 தொழிலாளிக்கு அதிக இன்னும் செத்துனுக்கிறோம். பட்டா கொடுக்கல, பொசிஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்ட்டு. ஆனா பாயிண்ட் நம்பர் 2 முன்னாள் தொழிலாளருக்கு இன்னும் முடிவில்லை. பாயிண்ட் நம்பர் 3 அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு முடிவில்லை. அதனால ஓட்டுக்காக எலெக்ஷன்ல அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக நாங்க பண்ணிடுறோம் நீங்க பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு பட்டா பேப்பர் கொடுத்ததும் உண்டு,
ஆதார் கார்டு கொடுன்னு கேட்டதும் உண்டு. இதை அவன் நாளைக்கு உனக்கு பட்டா குத்துருவான், அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. இப்படி ஒரு முடிவு ஆகிக்குது. இன்னும் அவனுக்கே பொசிஷன் சர்டிஃபிகேட் காட்டா பட்டா இன்னும் கொடுக்கலையே. இன்னொரு டேஞ்சர் இருக்குது. நம்ம 8க்கு 15க்கு மட்டும்தான் பட்டா. இவ்வளோ பெரிய வீடு இருக்குது. நாளைக்கு அவன் அந்த அலாட்மெண்ட்ல எழுதி வச்சிருக்கிறான் 10க்கு 15 சொல்லி. அவன் அதுக்கு தான் கொடுக்குறான், விற்கிறான். அப்போ இன்னொன்று அடுத்து கேட்குறோம் நாங்கள், கட்டிட்டான். அவங்க எவ்வளோ எப்படி வாழ்ந்துனுக்குறாங்களோ அவர்களுக்கே அதை வந்து அந்த ரேட்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறேன் பண்ணுன்ட்டு இதை அமல்படு. நியாயமான கேள்வி. இப்போ மற்றவங்க சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இருக்கிறது அமல்படுத்து. இப்போ யாருமே கேட்கறது இல்லை. கவர்மெண்ட் என்ன கேட்குறான்? இப்போ எம்பி கிட்ட நான் போனேன். எம்பி எங்களை பாரு, ஊர் நல்லி ஒட்டிக்கே பரவாயில்ல, எல்லாம் ஒன்றா வர்றதில்லை ஆச்சு. இந்த ஊரில் இன்னொன்று வந்துச்சு, நான் அரசியல் பேசலை. கர்நாடகாவை ஆள்ற ஒரு கட்சி தங்கவயல் ஆட்சிக்கு வந்தா, எந்த கட்சி ஆட்சி அங்கே வருதோ அந்த 20 வருஷமா அந்த மாதிரி கட்சி தான் தீரும். ஆனால் நம்ம பிரச்சனை தீர்ந்துச்சா? தெரியல. இது மத்திய அரசு பிரச்சனை, இது மாநில அரசால தீர்ற பிரச்சனை இல்லை. அவங்க இது ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை. இங்க வந்து நாங்க எந்த ஸ்கீமும் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல. ஒரு நிமிஷம் நானும் பேசிடுங்க. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். அரசாங்கத்துல என்னென்ன இருக்குது? நல்ல பள்ளிக்கூடம், நல்ல மருத்துவமனை, நல்ல சுகாதாரம், ஹெல்த் சென்டர்ல இருந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நான் மைனிங் ஏரியாவில் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் வருது. வில்லேஜுகளில் நம்ம ஊருங்களில் கேள்விப்பட்டுப்பீங்க, எங்கள் ஊரில் இது கொடுக்குறான், எங்கள் ஊரில் அது கொடுக்குறான், வீடு கட்டினு வந்தே கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் மைனிங் பகுதியில் இருக்கிறதுனால எந்த மாநில அரசனுடைய இதுவும் வந்து ₹1 கூட நம்மளுக்கு இந்த லைட்டு, தண்ணி, ரோடு இதை விட்டுட்டா வேற எந்த விதமான திட்டங்களும் வர்றதில்லை. அதனால நீ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வித்துருப்பா, நாங்கள் வாங்கிக்கிறோம், எவ்வளோ நாங்களே கட்டிக்கிறோம், நாங்கள் வரி கூட கட்டுறோம், எங்கள் சலுகைகளை பெறலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இயக்கம். இந்த இயக்கம் வந்து எல்லாமே ஒரு அரசியல் கட்சி. ஆனாலும் இங்க கட்சி இல்லை, வெறும் பொடியை தூக்கின்னு ஒரு கட்சியினுடைய கொள்கைகளை நாம பேசிக்கின்னு நம்மளுக்குள்ள நாம பிளவுபட்டு போறதோட எல்லா இதுவும் வந்து தூர வைப்போம். நம்ம எல்லாரும் ஒன்னா சேருவோம். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதன் அடிப்படையில் இந்த ஜனங்களுக்காக நாம ஒரு கையெழுத்து அரசாங்கத்துக்கு தரணும். 1 லட்சம் கையெழுத்து போடுறாங்க, மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரும். நாளைக்கு யாராவது உங்க வீட்டுக்கிட்ட வந்து கேட்கும் போது இந்த விழிப்புணர்வு உனக்கு இருந்தா இத்த செஞ்சியா, இத்த பண்ணியா, இதை கொடுக்குறியா, இதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய ஒரு கட்டங்கள் வரும். அதனால அரசாங்கத்துக்கு தங்கவயலில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த கோரிக்கைகளை கேட்கறாங்கன்றதுக்காக இந்த இயக்கமா இந்த எதுக்கோ சைன் போட்டிப்பீங்க. இந்த நம்மள உயிர் காக்கிறதுக்காக, நம்ம பகுதி காக்கிறதுக்காக. ஏன் இன்னைக்கு இத்தனை பேர் மட்டும் பேசிட முடியுமானா, ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமம். நீங்க 100 பேர்கிட்ட பேசுவீங்க, இந்த மாதிரி வந்தாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த விஷயம் இதை நம்ம ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யாராவது கொஞ்சம் பேர் உக்காந்துக்கிறாங்கன்றது இல்லை. நாமும் இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த கையெழுத்து இயக்கத்துக்கு நீங்க ஆதரவா வரணும். இதை நாங்கள் மத்திய அரசுக்கு டெல்லிக்கு கொண்டு போய் இந்த மாவட்டத்தினுடைய எம்பி மல்லேஷ் பாபு அவர் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சார், பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் கூட நியாயமான பிரச்சனைக்கு ஜனங்க சேர்ந்து சைன் பண்ணுறதுக்கு நான் கூட ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னைக்கு பண்ணார். ஏன்னா இது நம்ம மத்திய அரசு இடத்துன்னு கேட்குறோம். என்னதான் வந்து நம்ம மாநில அரசில் இருக்கிறவங்களை உருவாக்கி விட்டாலும் கூட இது ஆன பிறகு என்ன சொல்றாங்க, இது ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், எங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. நீ தொழிற்சாலையை போட்ட, நீ என் ஊர்ல எனக்கு ஹாஸ்பிட்டல் வசதி இருந்தா நான் ஏன் பெங்களூர் போடுறேன், நான் ஏன் கோலாறு போடுறேன், நான் ஏன் பண்றேன், எல்லா வசதியும் என்கிட்ட இருக்குது, அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணம் கேட்கல, உங்ககிட்ட பொருள் கேட்கல, உங்ககிட்ட கேட்கறது ஒரே ஒரு கையெழுத்து ஏற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் லாயரு, நான் நல்லா கேஸ் வருது எல்லாம் வருது நட்டுந்தாங்கிறேன். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு கூட இந்த பிரச்சனைக்காக இன்னைக்கு ஏன் வரோம் அப்படின்னு சொன்னா, நாம கூட எங்க தாத்தா சுரங்க தொழிலாளி கெணியில செத்தாங்க, இன்னைக்கு எங்க அப்பா சுரங்க தொழிலாளி. அப்ப நாம இருக்கிறோம். இப்ப நம்ம அக்கா தங்கச்சிங்க எல்லாம் கூட இந்த மாதிரி வீடுகள்ல வாழ்ந்துங்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்மோட போயிடக்கூடாது. நம்மளால இந்த ஊருக்கு ஏதாவது செய்ய முடியுமா இருந்தா எல்லாரையும் ஒன்று திரட்டி என்ன பண்ணிடுறோம், நம்ம ஒன்றும் யாரும் காசு கொடுக்கல, வேற அரசியல் பண்ணல, எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஆதரவா இன்னைக்கு ஒரு இயக்கத்தை பண்றதுனால இந்த வீடு சொந்தமாக்குற முயற்சி நடக்கும். நாளைக்கு பெமல்ல 4 பையன் நம்ம வீடு ஊருக்கார வேலைக்கு போனான்னா இந்த ஊர் இருக்கும். ஏன்னா பெமல்காரங்கிறான்னா இந்த ஊர் இருக்கும்.
நாளைக்கு நல்ல ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னு சொன்னால் மக்கள் சுகாதாரத்தோடு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இதில் வேற ஒன்றும் இல்லைம்மா, நான் என்ன உங்ககிட்ட பேசணும் அது எல்லாமே நாங்கள், ஏன்னா இது இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டுறோம், இது நோட்டீஸு நாங்கள் தமிழில் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிறோம். இதில் ஏன்னா நம்ம அரசுக்கு தெரியணும். இப்போ காலி பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டா அதுக்கு அர்த்தம் இல்லை. எதுக்காக நீ சைன் போடுறன்றதை கூட நீ தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு எதுக்காக இதில் சைன் பண்ணியிருக்கிறாங்கன்றதை கூட பார்க்கணும். நான் சொன்ன கோரிக்கைகள் இங்கே இருக்குது. இதில் நீங்கள் பேர் எழுதணும், ஏரியா இது வெஸ்லின் பிளாக்னு எழுதலாம், உங்களுடைய மொபைல் நம்பரை எழுதலாம், அடுத்து நீங்கள் சைன் பண்ணணும். இவ்வளோ தான். இதில் ஒரு 16 ஷீட் இருக்குது, 16 பேர் சைன் பண்ணலாம் ஒரு ஷீட்டில். இன்னைக்கு நாங்கள் எல்லா ஃபாரம் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் உங்கள் ஒரு வீட்டில் வெறும் ஒரு அம்மா மட்டும் சைன் பண்ணல.